ஹலோ நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோல 3 முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேங்க. முதல் விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் சைன் பண்ண எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்ங்கிற எக்ஸிகியூட்டிவ் ஆர்டருக்கு இங்க ஃபெடரல் ஜட்ஜ் தற்காலிக தடை வச்சிருக்காருங்க. ரெண்டாவது விஷயம், இந்தியன் கவர்மெண்ட் யூஎஸ்ல இல்லீகலா இருக்க 18,000 இந்தியர்களை முதல் கட்டமா இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன? மூணாவது விஷயம், ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் H1Bல அவரோட நிலைப்பாடு என்னவா மாறி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோங்க. முதல்ல ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்ட எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்ங்கிற எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மேல இருக்கிற கேசஸ் பத்தி பார்த்துருவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மேல ஏற்கனவே 24 அட்டார்னிஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல 22 ஸ்டேட் அட்டார்னிஸ், அது இல்லாம 2 சிட்டியோட அட்டார்னிஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அரிசோனா, இலினாய்ஸ், ஆரிகன் அண்ட் வாஷிங்டன் அட்டார்னிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபைல் பண்ணதை ஃபெடரல் ஜட்ஜ் இன்னைக்கு ஹியரிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வியாழக்கிழமை ஜனவரி 23 ஹியரிங் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி இன்னைக்கு ஹியரிங் வந்துச்சுங்க. ஸோ அட்டார்னிஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிப்ரவரி 19 அப்புறம் இது அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா இதனால எப்படி குழந்தைகள்லாம் இம்பாக்ட் ஆவாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னவாகும், அதே மாதிரி எவ்வளோ குழந்தைகள் இம்பாக்ட் ஆவாங்க, ஸோ அவங்களுக்கு எஸ்எஸ்என் கிடைக்கிறது எப்படி, அவங்களுக்கு வேற டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிறது எப்படி, இப்போ அவங்க சப்போஸ் வேற கண்ட்ரிக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க எப்படி டிராவல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2022 டேட்டா படி பார்த்தோம்னா இல்லீகலா இருக்கிற அம்மாக்கள் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,55,000 குழந்தைகள் பிறந்திருக்குங்க. அதாவது இல்லீகலா இருக்கிற அம்மா பிளஸ் அப்பா 2 பேருமே இல்லீகலா இருக்காங்க அப்படிங்கிற கேஸ்ல படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,53,000 குழந்தைகள் பிறந்திருக்குங்க. ஸோ இதையெல்லாம் அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அதன்படி ஜட்ஜ் ஜான் காஃப்னருங்கிறவர் இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டருக்கு தற்காலிக தடை வச்சிருக்காருங்க. இந்த சியாட்டல் இருக்கிற ஜட்ஜ் தடை வச்சது மூலியமா நிறைய லீகல் இமிகிரன்ட்ஸ், அதாவது டெம்பரரி வீசால இருக்கவங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைச்சிருக்குங்க. பாத்தீங்கன்னா இப்போ H1 இருக்கவங்க இப்போ H4, L1, L2, F1 இந்த மாதிரி வீசாக்கள் வந்திருப்பாங்க, ஒர்க் வீசாக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பிறகு போற குழந்தைகளுக்கு நிறைய கேள்வியாக இருந்துச்சு. இப்போ மார்ச் மாசம் பிறக்க போது, ஏப்ரல் மாசம் பிறக்க போது, அந்த மாதிரியான குழந்தைகளுக்குலாம் என்ன ஸ்டேட்டஸ் வரும் அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு. அதனால நிறைய ஃபோரம்ஸ்ல இதை பத்தியான டிஸ்கஷன் தாங்க போயிட்டு இருந்தது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ அப்படி குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்தியன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க அந்த குழந்தை. ஸோ இப்போ அவங்க சப்போஸ் இந்தியாவுக்கே டிராவல் பண்ணணும்னா எப்படி போறது? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதில் இப்போ SSN அப்ளை பண்ண முடியாது, அதே மாதிரி பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியாது, இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்க இந்தியன் பாஸ்போர்ட் தான் அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி கேஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ எப்படி அப்ளை பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய குழப்பம் ஈவன் தோ நமக்கு அது பாசிபிலிட்டி இருந்தாலும் அது நிறைய கேள்விகள் இருந்துச்சுங்க. அதனால நிறைய பேர் இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு டெம்பரரி ரிலீஃபா இருக்குங்க. இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை டெம்பரரியா பிளாக் பண்ணதுனால ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு டெம்பரரி செட்பேக்னு சொல்லலாங்க. இதே மாதிரி மேரிலேண்ட்லயும் ஒரு கேஸ் ஹியரிங் வச்சுங்க. அதாவது 4 பிரெக்னன்ட் விமனும் அதே மாதிரி அங்க இருக்க சமூக ஆர்வலர் குரூப்பும் சேர்ந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க மேரிலேண்ட்ல. அந்த ஜட்ஜ் என்ன பண்ணாங்கன்னா இதை ஹியர் பண்ணிட்டு அவங்க பிப்ரவரி 9 ஒத்தி வச்சுட்டாங்க. இருந்தாலும் இந்த ஃபெடரல் ஜட்ஜ் சொன்னதுனால இப்போ அதையும் இது ஓவர் ரைட் பண்ணிருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா டெம்பரரியா இந்த பர்டிகுலர் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டருக்கு பேன் இருக்குங்க. பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்க்கு சியாட்டல் ஜட்ஜ் தற்காலிக தடை விதிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்டப்போ அது ரொம்ப கூலா பதில் சொன்னாருங்க. அதை பார்த்துடலாம் இப்போ. The birthright citizenship order. Do you have any reaction? No, obviously we'll appeal it. They put it before a certain judge in Seattle, I guess, right? And there's no surprises with that judge. அடுத்தது, இந்தியன் கவர்மெண்ட் அமெரிக்காவில் இருக்கிற 18,000 இல்லீகல் இமிகிரன்ஸை இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதனாலன்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவர்களே வாஷிங்டன்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியை பார்த்தலாங்க. Irregular migration. Yes, we had a discussion on a range of issues, and one of the issues which came up was actually mobility of people. Now, we have a position on mobility which is a principal position, applies to all countries. As a government, we obviously are very much supportive of legal mobility because we do believe in a global workplace. We want Indian talent and Indian skills to have the maximum opportunity at a global level. At the same time, we are also very firmly opposed to illegal mobility and illegal migration, because you also know that when something
illegal happens, many other illegal activities get joined onto it. And it's not, this is not desirable, it's certainly not reputationally good. We have, with every country, and the US is no exception, we have always taken the view that if there are any of our citizens who are not here legally, if we are sure that they are our citizens, we have always been, open to their legitimate return to India. So it's not a position unique to the United States. இதன் படி பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இல்லீகலா இருக்கவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா லீகலா யூஎஸ்குள்ள வரவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும், அதனால வந்துட்டு நம்ம வந்து இவங்க வந்து இந்தியா கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இல்லீகலா வந்து யூஎஸ்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால வந்து அமெரிக்காவோட பாதுகாப்பு கருதியும் நாங்க வந்து இந்தியா கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் காரணங்கள் இல்லைங்க, அதாவது இன்டர்நேஷனல் லா ஒன்று இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒருத்தவங்க இல்லீகலா ஒரு கண்ட்ரியில் இருக்காங்கன்னா அந்த சொந்த நாட்டுக்காரங்களே வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்து கூட்டிட்டு போகணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லா இருக்கு. அதன்படியும் வந்து இந்தியாவுக்கும் நம்ம கூட்டிட்டு போகணுங்க. இன்னொரு ரீசன் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், குட் புக்ஸ் யூஎஸோட குட் புக்ஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா நினைக்கிறதுனாலையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த 18,000 பேருங்கிறது வந்து முதல் கட்டமாக தான் இருக்கு. இன்னும் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அவங்களையும் வந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு போவாங்க. இப்போ எப்படி இதை ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த யூஎஸ்ல இல்லீகலா இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, எங்கிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்லை வந்து வேற ஏதாவது மூலியமா வந்து இந்தியாவில் ரெக்கார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து, இப்போ ஆதார் கார்டுலாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை வச்சுலாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியர்கள் தானே அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் எம்பசி கூட கோஆர்டினேட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களெல்லாம் வந்து லிஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து இந்தியா கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ் மட்டும் இல்லாமல் நான் என்ன ரீசன் நினைக்கிறேன்னா, இப்போ வந்து ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து நீங்க இந்தியாவில் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கீங்க, நீங்க வந்து தனியா வந்து ஒரு கரன்சி கிரியேட் பண்ணான்னு சொல்லியிருக்கீங்க, அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்க மேல 100% டேரிஃப் விதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. டேரிஃப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்ஸ். இப்போ இந்தியால இருந்து ஒரு பொருளை வந்து இந்தியா யூஎஸ்க்கு வந்து ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னா அந்த பொருளோட விலை $10 இருந்துச்சுன்னா இப்போ டேரிஃப் 100%ங்கிறப்போ வந்து $10 மேலே இன்னொரு $10 ஆட் ஆகிட்டு $20 ஆயிருங்க. இப்போ இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வாங்குற பையர் வந்து $20 கொடுத்தாதான் அந்த பொருள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது இதே வந்து வேற கண்ட்ரியில் பங்களாதேஷ்லையோ பாகிஸ்தான்லையோ இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரி, ஆப்கானிஸ்தான் ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து அந்த பொருள் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பொருள் வாங்கும்போது அவங்களுக்கு வந்து கம்மியான விலையில கிடைக்கும். மேபி $13 கிடைக்கலாம், இல்லை $14 கிடைக்கலாம். அப்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கான எக்ஸ்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வேற கண்ட்ரிஸில் பங்களாதேஷோ பாகிஸ்தானோ தான் கிடைக்கும். அதே மாதிரி வந்து நம்மளோட இந்தியாவோட பொருளாதாரத்தில் நிறைய அடிவாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எப்பவுமே வந்து யூஎஸோட குட் புக்ஸில் இருக்கணும், நம்ம வந்து வெளியுறவு கொள்கையெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் H1B மேலேயும் லீகல் இமிகிரன்ஸ் மேலேயும் அவரோட அபிப்பிராயம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாங்க. ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த முதல் நாள் வந்து நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் முன்னிலை தாங்க பண்ணாங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர் வந்து லீகல் இமிகிரன்ஸ் பற்றி நீங்கள் என்ன கேட்டதுக்கு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன பதில பார்த்தலாங்க. I'm fine with legal immigration. I like it. We need people and I'm absolutely fine with it. We want to have it. We need it because we're going to have a lot of companies coming in to avoid tariffs. You know, if you don't want tariffs, all you have to do is build your plant in the US. So we're going to have a lot of workers coming in. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜனவரி 22 ட்ரம்ப் அவரோட கவர்மெண்ட் வந்து ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்ல $500 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல ஓப்பன் ஏஐயோட சிஇஓ கூட இருந்தாங்க சாம் ஆல்ட்மேன், அவங்க கூடவே ஆரக்கிளோட சிடிஓ லேரி எலிசன் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சாஃப்ட் பேங்க் சிஇஓ மேசயூஸையும் கூட இருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்டாங்க, H1B பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க மாகா குரூப்லயே அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்ங்கிற குரூப்லயே வந்து நிறைய எதிர்ப்புகளும் இருக்கு, நிறைய சப்போர்ட்டும் இருக்கு, H1B வேணும் வேண்டான்னு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில பார்த்தாங்க. Well, I like both sides of the argument, but I also like very competent people coming into our country, even if that involves them training and helping other people that may not have the qualifications they do. But I don't want to stop. And I'm not just talking about engineers. I'm talking about people at all levels. We want competent people coming into our country.
And HB1, I know the program very well. I use the program. Maitre d's, wine, experts, even waiters, high quality waiters. You got to get the best people. Now, then you go into people like Larry, and he needs engineers, and Masa needs, and this gentleman needs engineers like nobody's ever needed engineers, right? So we have to have the quality people coming in. Now, by doing that, we're expanding businesses, and that takes care of everybody. So I'm sort of on both sides of the argument, but what I really do feel is that we have to let really competent people, great people come into our country, and we do that through the H1 program. அவர் சொன்ன பதில் வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்களே அவரோட கம்பெனிஸில் நிறைய H1B ரெக்ரூட் பண்ணியிருக்கேன், அது வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வெயிட்டரும் ரெக்ரூட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி மேனேஜர்ஸும் நான் ரெக்ரூட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆரக்கிள்கே வந்து நிறைய H1B தேவைப்படும், ஓப்பன் ஏஐக்கும் தேவைப்படும். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ், டெக்னாலஜி கம்பெனிஸ்க்காகட்டும் இல்லை மற்ற கம்பெனிஸ் ஆகட்டும், கண்டிப்பாக வந்து நல்ல திறமையான ஆட்கள் கண்டிப்பாக தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம், அதுக்கு எல்லாமே ஆட்கள் தேவைப்படும். அப்போது நம்ம H1B கண்டிப்பாக கொண்டு வர தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு சைடும் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து வேணுங்கிற சைடும் கேட்டிருக்காரு, வேணாங்கிற சைடும் கேட்டிருக்காரு. ரெண்டையும் கன்சால்டேட் பண்ணி தான் அவர் வந்து முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்காரு. அதன்படி கடந்த ஆட்சி காலத்தில் அவர் எப்படி வந்து H1B ஆகட்டும் இல்லை மற்ற விசாக்கள் ஆகட்டும் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தாரோ அதே மாதிரி இந்த தடவையும் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருக்க தான் போகிறாங்க. RFEs நிறையா வர வாய்ப்பு இருக்குது, ரிஜெக்ஷன் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக கொடுக்கணுங்க. அப்போ தான் வந்து எந்த ரிஜெக்ஷன் ஆகட்டும் இல்லை வந்து RFE ஆகட்டும் வராமல் இருக்கும். அதுதான் வந்து இந்த இன்டர்வியூ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நம்ம நட்பு தொடர சப்ஸ்கிரைப். Yeah.